ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ தான் 10th எடுத்து வைக்கிறேன். இதுலேயே உன்னால் இப்போ 10th 400 வாங்க முடியலன்னு வச்சுக்கோயேன், சீரியஸாக சொல்கிறேன், 12th உன்னால் 500ன்ற கனவுலாம் பார்க்கவே முடியாது. 450 எடுத்தவனுங்களே 12th 500 எடுக்கணும்னா திணறானுங்க. நீ 400 எடுக்கிறதுக்கே திணற அப்படின்னா 12th ரொம்ப அடி வாங்கிடுவேன். 12th அடி வாங்கிச்சுன்னா லைஃபை முடிஞ்சு போச்சு, மேலெலாம் வரவே முடியாது. ஏன்னா காம்படிஷன் பயங்கர ஹெவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஏஐ அது மாதிரிலாம் வந்துருச்சு. உனக்கு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் ரொம்ப ஓரளவாச்சும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கனாலாச்சும் உன்னை ரெடி பண்ணி அனுப்ப முடியும் ஓரளவு. இல்லை அடம் பிடிச்சி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அடி வாங்க போகிறது நீ தான். புரியுதா? பேனரில் வரணும்னு எய்ம் இருக்கா இல்லையானே தெரில எனக்கு. அடுத்த நாள் படிச்சுக்கலாம் எப்போ படிப்பேன்? மேக்ஸ் திரும்பவும் மோஸ்ட்டாக எல்லாருமே மேக்ஸ் தான் வீக்காக இருக்கீங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டைம் ஆரம்பித்து இந்த 1 வீக், இதுக்கப்புறம் இந்த 1 வீக் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் என்ன இருக்குது? இன்னும் எத்தனை வாரம் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு? 2 வாரம் இருக்குது. இப்போ இந்த 1 வீக் ஃபுல்லாக மேக்ஸுக்கு போயிடுச்சுன்னா இன்னும் எத்தனை வாரம் இருக்குது? இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அப்போ அந்த 1 வாரத்தில் நீ என்ன படிக்கணும்னு நினைப்பேன் மோஸ்ட்டாக? அப்படிலாம் நினைப்பேன். இப்போ நல்லா பேசுவேன், ஆனால் அந்த டைம் வந்தோடனே தமிழ் தான் வேணும், இங்கிலீஷ் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பேன். அதனால் உனக்கு அந்த வீக்கில் தமிழ் இங்கிலீஷ் கிளாஸஸ் அதை நோக்கி டெஸ்ட் வச்சு கொண்டு போக தான் கரெக்டாக இருக்கும். புரியுதா? லாஸ்ட்டு 1 வீக் தமிழ் இங்கிலீஷ்க்கு மட்டும் தான். அதுவும் நாங்கள் பிளான் பண்ணிப்போம், எப்போ தமிழ் படிக்கணும் எப்போ இங்கிலீஷ் படிக்கணும், அதுக்கெலாம் நாங்கள் ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம். அதுக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக தமிழ் இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா வேறு டேவே ஒன்று கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக் எக்ஸாம் தான் இருக்குது. இந்த 1 வாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி சப்ஜெக்ட் எல்லாமே ஓரளவு படிக்க வச்சிட்டோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஏதோ ஒன்று படிச்சுட்டு அதனால் கொண்டு போயிடலாம். எக்ஸாமுக்கு நடுவில் லீவும் இருக்குது, பேலன்ஸ் பண்ணி ஷெடியூல் போட்டு கொண்டு போக முடியும். மேக்ஸ் தான் இன்னும் எனக்கு பயமாக இருக்குது. அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 3 மாதமாக மேக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் காது கொடுத்தே கேட்க மாட்டேன். கேட்டவங்க ஓரளவு மேக்ஸில் பெட்டராக இருப்பீங்க. இப்போ டெஸ்ட் வைக்கும்போதெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். அப்போ கேட்காதவங்க இப்போயாச்சும் கொஞ்சம் கேளு, கடைசி டைம் வந்துட்டு. புரியுதா? இந்த 1 வீக் மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி. ஸ்கூலில் ஃபுல் டைம் இருக்குது, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாது. இந்த 20 சம் ஹோம் ஒர்க்குன்றது நீ ஸ்கூலில் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதேமாதிரி ஸ்கூலில் உனக்கு ப்ராக்டிக்கல் நாளையோட எல்லாமே முடிஞ்சிடும். யாருக்குன்னா நாளைக்கு ப்ராக்டிக்கல் இருக்கா, நாளையோட உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்டாக ஓவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்க போகிற. ஸ்கூலில் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பானுங்க. ஓகேவா? அவனுங்க ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டோம், ஏற்கனவே ஒரு படிச்சிருக்கலாம், இல்லை படிப்பில் அக்கறை இல்லாமல் இருக்கும். உனக்கு இதுக்கப்புறம் டைம் மிஸ் ஆச்சுன்னா வேறு டைம் கிடையாது. இப்போ இன்னும் எத்தனை வாரம் இருக்குது பப்ளிக்கு? இன்னும் எத்தனை வீக் இருக்குது? இன்னும் 2 வீக்ஸ். இந்த வாரம் அடுத்த வாரம் 2 வாரம் உங்கள் கையில் இருக்குது. சரி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 சம்ஸ். ஓகேவா? உங்களுக்கு என்ன சாப்டர்னு எல்லாமே கிளியராக சொல்லி தான் அனுப்புவாங்க. அதை பற்றி நீ கவலைப்படாத, என்ன சாப்டர் எதில் ஃபாலோ பண்ணணுன்ட்டு. அதுவே சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் எத்தனை சம்ஸ் போடணும்னா 20 சம்ஸ் போடணும். 2 மார்க்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி, 3 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி, 5 மார்க்ஸ் எது வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ். ஓகே, உங்கள் கண்ட்ரோல்லே கொடுத்தாச்சு. ஆனால் வரும்போது உள்ளே வரும்போது 20 சம்ஸ் இருக்கணும். பார்த்து தயவு செஞ்சு போட்டு வராத, கொஞ்சமாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போயும் பார்த்து போட்டு வர, கிளாஸை ஆக்டிவாக கவனிக்கல, கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணல, டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறனா யாருக்கு பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லேன். எனக்கு எதனா பிரச்சனை இருக்கா? பேரண்ட்ஸ் நம்பி என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னும் போது அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் நான் ஒரு டைமும் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டீங்களே ஏன்? காமனாக அக்கௌண்ட்ஸ்லேயும் வீக்காக இருக்க, இந்த பக்கம் மேக்ஸ்லேயும் வீக்காக தான் இருக்குது. ரெண்டுமே மெயின் சப்ஜெக்ட், சென்டம் ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட். உனக்கு கட் ஆஃப்லாம் நல்லா வேணும். அக்கௌண்ட்ஸ்லாம் நல்ல மார்க் எடுத்தால் தான் காலேஜ்லாம் கண்டிப்பாக உனக்கு சீட் வேணும். அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் மார்க் இல்லைனா தரவே மாட்டாங்க. எல்லாத்துலேயும் கட் ஆஃப் கடைசி டைம் வந்துட்டு. இப்போயாச்சும் டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணு. மார்னிங் எழுந்து படி, ஈவினிங் படி. கிடைக்கிற டைம்லாம் படிக்கலாமேன்னு கேட்குறேன். உனக்கு எல்லாமே கையில் கொடுக்குறோம், எல்லாமே நடத்துகிறோம். இப்போ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் 5 மார்க்ஸ் உள்ள கவர் பண்ணியாச்சு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 100 சம்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். திரும்ப அது எல்லாமே நடத்த சொல்லியிருக்கோம். நடத்திட்டு தான் டெஸ்ட் வைப்பாங்க. அதனால் திரும்ப கவனிச்சுக்கோ. இந்த டைமும் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீ இப்போ சொல்கிறது சில பேர் இவ்வளோ சொன்னாலும் அடமட்டாக தான் இருப்பேன். உன்னை நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12 இயர்ஸாக பார்த்துருக்கேன் நான். புரியுதா? அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கடைசி டைம் வந்தோடனே அந்த அடமட்டாக இருக்காங்களே, அவங்க கண்ணிலேருந்து அந்த பயம் எனக்கு பயங்கரமாக தெரியும். கதறுவாங்க, என்னை எப்படின்னா காப்பாற்றி கொண்டு போங்க அப்படின்றது. அந்த அடமட்டை கடைசி டைமில் உட்காந்து கதறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு இப்பே பண்ணு. அந்த கடைசி டைம் வந்து கதறினா என்ன பண்ண முடியும்? 35 மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் என்னால் பண்ண முடியும். ஃபெயில் ஆக்கலாம் விட்டுற மாட்டோம். கடைசியே வந்து கதறினாலும் உனக்கு என்னென்ன பண்ணணும், என்ன டீச்சரை போடணும், கூடவே ஒரு ஆளை போட்டு பாஸ் பண்ண வைக்க வேண்டியதுக்கு எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் 35 மார்க் தான் எடுக்க முடியும். இப்போ இந்த 1 வீக் நாங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க்கு, வைக்கிற டெஸ்ட்டு, நடத்துகிற கிளாஸு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா சூப்பராகவே மேக்ஸ் நீ எடுத்துடலாம். புரியுதா? இப்போ நடத்த போகிற இந்த 1 வீக் ஃபுல்லாகவே பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் மொத்தமாகவே தான் இருக்கும். நீ மோஸ்ட்டாக அதை மட்டும் தரவு பண்ணாலே 80 to 90% எடுத்துடலாம். என்ன தான் வந்தாலும் 80 மார்க்காச்சும் எடுத்துடலாம். புரியுதா? 1 மார்க்ஸும் சேர்த்து 1 மார்க்ஸ் இப்போ போட்டு சொதப்ப போகிறதில்ல, தனியாக இன்னொரு டே வச்சுப்போம் 1 மார்க்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் மட்டும்தான். அதேமாதிரி ஹோம்ஒர்க் உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹோம்ஒர்க் வைக்கிறோம்ல, எனக்கு அந்தளவுக்கு உனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க விரும்பல, அதெல்லாம் விட்டுரு. இங்கே வந்து உனக்கு 1/2 hour டைம் தருவோம். தினமும் உனக்கு உள்ளே வந்து அரை மணி நேரம் டைம் தருவோம். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கும். புரிஞ்சா?
½ hour இங்கே படிக்கிறதுக்கும் டைம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து படிப்பேன்னு மட்டும் நினைக்காது, இங்கே வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நீ படிச்சிருந்தீங்கன்னா இந்த 1/2 மணி நேரம் போதும். என்னோட சஜஷன், வீட்லேயே நாங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லிவிடுவோம். அது எல்லாமே வீட்டில் ஒரு வாட்டி பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு வாட்டி ஃபைனல் ரிவிஷன், அந்த ½ hour ஒரு ஃபைனல் ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுது. அப்போ 2 times படிச்சுட்ட, ஒரு டைம் டெஸ்ட் எழுதிட்டேன், அந்த சம் சூப்பராக மறப்படமாயிடும், மறக்க மாட்டேன். புரியுதா? புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த 1 week மட்டும் தமிழ் இங்கிலீஷ் நீ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வீக்கில் பயம் வந்துடும். ஸ்கூலில் நடக்கிறது அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து பயம் வந்துடும். நெக்ஸ்ட் வீக் தமிழ் இங்கிலீஷ்லாம் சூப்பராக பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த ஒரு வாரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் மோஸ்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. நீ அதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா மார்க்கை பற்றி யோசிக்காத, மார்க்கை விட்டுரு. வீட்டிலே தயவுசென்னு சொல்லிவிடு, எனக்கு காலேஜ் கிடைக்காது, எனக்கு காலேஜ் இந்த காலேஜ் தான் வேணும், இந்த குரூப் தான் வேணும், அதுக்கு இவ்வளோ டொனேஷன் கேட்குறாங்க, அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்னை விட்டுருங்க, என்ன ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் பிஃபோராக சொன்னின்னு அடிச்சோம் பேரண்ட்ஸுக்கு காசு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, யார்கிட்ட கடன் வாங்குறது, லோன் எப்படி போடுறது, இல்லை வேறு எதனா காலேஜ் பண்ணலாமா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. எந்த பிரச்சனையும் ஸ்ட்ரெயிட்டாக விட்டு நல்ல மார்க் எடுப்பான்னு நினச்சிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு ரிசல்ட்டை பார்த்துட்டோன்னா உனக்கு ஃபீலாக இருக்குமா என்னன்னு தெரியல, பேரண்ட்ஸ் வந்து கதறுவாங்க. ஒரு காலேஜுக்கும் யாரை கூட்டு போகணும், பேரண்ட்ஸ் தான் கூட்டு போகணும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு ஏன் படிக்கலாம் வைக்க மாட்டிங்களா, என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுமோ மேனேஜ்மெண்ட்டில் அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? அதெல்லாம் காது கொடுத்து நீ கேட்கணுமான்றது யோசிக்கோ. நீ கேட்டால் கூட பிரச்சனை இல்லை, நீ அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிவிடுவேன். அந்த பேரண்ட்ஸோட மைண்டில் அது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். ஒரு வாட்டி அது போயிட்டே இருக்கும். அது புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போயும் அடமெண்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உன்ன மாதிரி நான் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு 1% லாஸ்ன்னு கேட்டால் 1% கூட லாஸ் இல்லை. எனக்கு நான் ட்ரூவாக இருக்கணும், என்கிட்ட ஃபீஸ் கட்டியிருக்கேன், என் ஃபீஸுக்கு நான் என்ன பேசணுமோ எல்லாமே பேசிடுவேன். கடைசி டே முடிகிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணிவிடுவேன். அது என் சைடில் வாங்கின ஃபீஸுக்காக நான் பண்ண வேண்டியது. கேட்டாலும் ஓகே, கேட்கலனாலும் ஓகே. புரிஞ்சா? ஆனால் கடைசி டைம் வந்து திரும்ப கதறுவை, பயப்படாத, உன்னை 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைக்க முடியும். புரிஞ்சா? ஆனால் அதுக்கு மேலே மார்க் வேணும்னு நினச்சினா இப்போத்துலேருந்தாச்சும் கொஞ்சம் படி. மார்க் வேணாம் அப்படின்னா விட்டுரு, பிரச்சனை இல்லை. வைக்கிற 10 மார்க் டெஸ்ட்லேயே ஒரு 5, 6, 7 எடுத்தினா ஃபுல் புக் வைக்கும்போது திணறுவேன். வைக்கும் போதே 10, 10, 20, 20, 30, 30 அப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா வர சண்டே டெஸ்ட்லேயே உன்னால் சூப்பராக பண்ண முடியும். வர சண்டே டெஸ்ட்டு நீ நல்லா பண்ணி பாரு. 50 மார்க் வைக்கிறோன்னா 50க்கு 50 நீ ட்ரை பண்ணி எடுத்துட்டு அப்படின்னா மேக்ஸை பற்றி பயம் போயிடும். மீதி சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஒன்று சூப்பராக படிக்க வச்சாச்சுரும். எப்படியா இருந்தாலும் லீவு நல்லாவே கொடுத்துருக்காங்க, அழகாக கொண்டு போயிடலாம். ஒன்று ரிவிஷன் மட்டும் பண்ண வச்சா போதும். அதுக்கு எல்லாமே நாங்களே ஷெடியூல் போட்டுருவோம், ஃபுல்லாக பிளான் பண்ணிப்போம். புரியுதா? கடைசி டைம் வந்துட்டு உன் லைஃபே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த ஒரு வாரம் ஸ்கூலில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும், தேவையில்லாத டாபிக், நிறைய சண்டை, எதனா ஒன்று வெளியே கூட்டு போகிறது, ஃபங்க்ஷன் எல்லாம் வேணால் நடக்கும். ஆனால் எதுலேயுமே நீ பார்ட்டிசிபேட் பண்ணாது. நீ ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்குது. நாளையோட ப்ராக்டிக்கல் எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் 20 சம் நீ ஸ்கூல்லேயே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னோட சஜஷன், நீ ஸ்கூலு வீடு அதுலேயே வந்து நாங்கள் நடத்துகிற ஹோம்ஒர்க் கொடுக்குற எல்லா சம்ஸும் தரவாக பார்த்துட்டு இங்கே வர ½ hour நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாட்டி கிளான்ஸ் கொடு. வைக்கிற டெஸ்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கு. நடத்தும் போது நல்லா கவனி. ஏன்னா இன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ அதுதான் மறுநாள் வந்து டெஸ்ட்டு. புரிஞ்சா? எனக்கு நாலுலேருந்து பயம் ஒன்றும் வரலன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் எக்ஸாம் டேவை எழுதி யோசிப்பார். அந்த எக்ஸாம் டேவில் நீ எந்த சப்ஜெக்ட்டில் எப்படி இருக்குன்னு ஒரு டே தமிழ் எக்ஸாம்னா நம்ம எப்படி எழுத முடியும், அந்த சப்ஜெக்டோட இமேஜினேஷன் நீ பண்ணி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பயமாச்சும் வரும், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்ட்ராக்ஷன் மோடில் போகாத, ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த 1 week ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷனில் போய்க்கோ, ஏன்னா உனக்கு போக முடியாது, ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். டிஸ்ட்ராக்ஷன் ஆக போகிறது இந்த 1 week தான். இந்த 1 week கண்ட்ரோலாக இருக்கும்.